إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவருடைய மேலான கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய புனித பள்ளியில் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சஹாபா பெருமக்களும் இமாம்களும் நமக்கு அழகான முறையில் மார்க்க சட்டங்களை பல சிரமங்களுக்கு மத்தியிலும் பல போராட்டங்களுக்கு மத்தியிலும், இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய உயிரை கூட பணயம் வைத்து அவ்வளவு அழகான சட்ட திட்டங்களை எல்லாம் நமக்கு இமாம்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் பிறகு நான் சொல்வேன், இமாம்கள் சட்டங்களை ஏற்றும் விஷயத்தில் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்பதை பற்றி. அவ்வளவு சிரமப்பட்டு ரொம்ப அழகான முறையில் மார்க்கத்தை நம்முடைய கையில் தந்திருக்க, இன்னைக்கு அந்த மார்க்கத்தை சீரழிக்கக்கூடிய இமாம்களும் சஹாபா பெருமக்களும் சொல்லக்கூடிய, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லக்கூடிய சட்டங்களை எல்லாம் தங்களுடைய சுய இஷ்டங்களுக்கு மாற்றுவதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அந்த அடிப்படையில் ஒரு சில உதாரணங்களை மட்டும்தான் நாம் சொல்லி வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் மற்றபடி நீங்கள் தான் உங்களுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பல விஷயங்கள் நம்ம சொன்னோம். இத்தா சம்பந்தமா, அகீகா சம்பந்தமா, குர்பானி சம்பந்தமா பல செய்திகளை சொன்னோம். அதே மாதிரி ஈசால் சவாபு சம்பந்தமாக நம்ம சொன்னோம் சென்ற வாரம். ஈசால் சவாபுனா என்ன? நம்மை விட்டும் மறைந்து விட்ட மர்ஹூமீன்களுக்கு நன்மைகளை எத்தி வைப்பது. அது குர்ஆனை ஓதி எத்தி வைக்கலாம், ஸலவாத்துக்களை ஓதி எதை வேண்டுமானாலும் மர்ஹூமீன்களுக்கு நாம் நல்ல காரியங்களை செய்து இதனுடைய நன்மைகளை அல்லாஹ்வே இவர்களுக்கு நீ எத்தி வைப்பாயாக, இதனுடைய நன்மைகளை இவர்களுக்கு நீ சேர்ப்பாயாக என்று நாம் மர்ஹூமீன்களுக்கு, மரணித்தவர்களுக்கு நன்மையை நாம் எத்தி வைத்தால் அது அவர்களுக்கு போய் சேரும். இதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தினுடைய கொள்கை. எப்போ ஓதலாம், எப்ப வேண்டுமானாலும் ஓதலாம். இந்த நாள், இந்த நேரம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மர்ஹூமீன்களுக்கு எப்பொழுது நாம ஓதி எத்தி வைத்தாலும் அது அவர்களுக்கு போய் சேரும். உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபாத்திஹா குலோகா அதுக்குள்ள குலகுலோ அப்படின்னா சோதியா அல்லா இதை அத்தா அம்மாவுக்கு எத்தி வை, போய் சேர்ந்துடும். இதுக்கு ஒரு இமாமை கூப்பிடணும், ஒரு பேரிச்சம்பழத்தை வாங்கி வைக்கணும், அதெல்லாம் சம்பிரதாயம், அவ்வளவுதான். இமாம் ஒரு மரியாதைக்காக கூப்பிடுவோம், பேரிச்சம்பழம் ஒரு தபர்ரு, அவ்வளவுதான். அப்போ எப்போ ஓதி மர்ஹூமீன்களுக்கு நன்மை நாம் எத்தி வைத்தாலும் அது அவர்களுக்கு போய் சேரும். அப்போ ஒரு கேள்வி வரும், 3வது ஃபாத்திஹா, 7ஆம் ஃபாத்திஹா, 40ஆம் ஃபாத்திஹா, 6 மாச ஃபாத்திஹா, வருஷ ஃபாத்திஹா, இப்படி எல்லாம் நாள் கணக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்களே, அது எப்படி மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா அப்படின்னா,
நமக்கு இமாம்கள் அதற்கு ஒரு காரணத்தையும் சொல்றாங்க. ஏற்கனவே நாம சொன்னது மர்ஹூமீன்களுக்கு இந்த நாளில்தான் எத்தி வைக்க வேண்டும் என்பது அல்ல. எப்பொழுது எத்தி வைத்தாலும் அது அவர்களுக்கு போய் சேரும் என்று இருந்தாலும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய இமாம்களே நமக்கு 3வது 7வது 40வது வருஷ ஃபாத்திஹா என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்களே. என்ன காரணம் என்றால், அன்பான பெருமக்களை, இதற்கு பலவிதத்திலும் நாம் விளக்கங்கள் கொடுக்கலாம். முதல்ல சாதாரண ஒரு விளக்கம் பொதுவாக கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, இப்ப இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை நம்மகிட்ட எல்லா வகையான தொலை தொடர்புகள்லாம் இருக்குது. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா டக்குன்னு இன்னைக்கு ஃபோன் அடிச்சு, நாளைக்கு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு வாங்க, டக்குன்னு வந்துடுவாங்க. இப்போ டெக்னாலஜி ரொம்ப ஈஸியான முறையில் மக்களை கவர் பண்ணலாம். செய்திகள் ரொம்ப வேகமாக இன்னைக்கு மக்களுக்கு போவதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. டக்குன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பேசி நாளைக்கு காலையில் வீட்டுக்கு குடி போடுற வந்துன்னா முடிஞ்சு போய் டக்குன்னு ஏறி வந்துடுவான். அன்றைய காலம் என்பது தொலை தொடர்புகள் இல்லாத காலகட்டம், போனுடைய வசதிகள் இல்லாத காலகட்டம். அதனாலதான் நான் ஹஜ்ஜிக்கு போகும்போது சொல்லிட்டே போயிடுவாங்க, கஃன் துணியெல்லாம் கையில் எடுத்துட்டே போயிடுவாங்க. ஏன்னா போறதுக்கு 6 மாசம், வர்றதுக்கு 6 மாசம். அதனால போறதோட சரி, வந்தாதான் நிச்சயம். இப்போ இருக்கிற மாதிரி நான் மினால இருக்கிறேன், முஸ்தலிஃபால இருக்கிறேன், அரஃபால இருக்கிறேன், நல்லபடியா நான் வந்து சேர்ந்துட்டேன், ஜித்தால இருக்கிறேன், இவ்வளவு துல்லியமாக சொல்லக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடையாது. நமக்கு தெரியும், அதெல்லாம் ரேர். அப்ப அன்றைய காலகட்டத்தில் மர்ஹூமீன்களுக்காக வேண்டி குடும்பத்தார்களை எவ்வாறு ஒன்று சேர்க்கிறது? மர்ஹூமீன்களுக்காக நம்ம துவா ஓத போறோம். இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிறது எப்படி? தொலை தொடர்பு இல்லையே. அப்ப அதற்கு இமாம்கள் அழகான ஒரு வலிமை ஏற்படுத்தினாங்க. 3ல ஓது, 7ல ஓது, 40ல ஓது, அது மாதிரி வருஷத்துல ஓதிக்கொள் அப்படிங்கிறத ஒரு நாளை நிர்ணயம் செய்தார்கள். ஏன்னா அந்த நாள் ஆகிட்டா கரெக்டா அவங்க வந்துருவாங்க. போய் 40 நாளைக்கு 40 வருதோ 40 ஓதுவாங்களே, டக்குன்னு கிளம்பி வந்துருவாங்க. யாரும் சொல்லணுங்கிற அவசியம் அல்ல. இப்போ மக்களுக்கு தொலை தொடர்பு இல்லாத அந்த காலகட்டத்தில் மர்ஹூமீன்களுக்காக வேண்டி குடும்பங்களை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி இமாம்கள் ஏற்படுத்திய நாட்கள் தான் இந்த 3, 7, 40 எல்லாம். அதுல கூட ஒரு கேள்வி வரும், அது ஏன் 3ன்னு ஏற்படுத்தணும்? 2ன்னு சொல்லியிருக்கலாமா? 2ஆம் நாள் ஃபாத்திஹான்னு சொல்லலாம், அல்லது 5ஆம் நாள் ஃபாத்திஹான்னு சொல்லலாம். அது ஏன் 40, 50வது நாள் ஃபாத்திஹான்னு சொல்லலாம். 7ஆம் நாள் ஏன் ஏற்படுத்தணும்? 10வது நாள்னு சொல்லியிருக்கலாமே. அதுக்கும் சில காரணங்களை இமாம்கள் எழுதுகிறார்கள். நமது இமாம்கள் சொல்லக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் காரணங்கள் இல்லாம சொல்ல மாட்டாங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் பியூர் ஒரிஜினல் ஜமாத். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இமாம்கள் எல்லாம் பெரும் பெரும் மார்க்க ஞானமுடையவர்களை தவிர அரை வேக்காடுகள் அல்ல, இன்னைக்கு நேத்து முளைத்தவர்கள் அல்ல, பாரம்பரியம் மிக்க பரிபூர்ணமான தக்வாவுடைய பேணுதலுடைய இமாம்கள் தான் நம்முடைய அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள். அழகா சொல்றாங்க, எதுக்கு 3, எதுக்கு 7, எதுக்கு 40? சில பேர் அதெல்லாம் எதிர்ப்பாங்க. அது என்ன 3ஆம் ஃபாத்திஹா 7ஆம் ஃபாத்திஹா அதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதா? நான் கேட்கிறேன், 7 வருஷம் ஜும்ரால ஓதணும்னு இருக்குது, இது மட்டும் மார்க்கத்தில் இருக்குதா? 7 வருஷம் ஓதனா ஆலிம் பட்டம் கொடுக்கணும், 5 வருஷம் ஓதனா ஆலிம் பட்டம் கொடுக்கணும், எந்த மார்க்கத்தில் இருக்குது? இன்னைக்கு 3ஆம் ஃபாத்திஹா 7ஆம் ஃபாத்திஹா கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்களும் மதரசாக்கள்ல 7 வருஷம் ஓதி கொடுக்க தான் செய்யறாங்க. எங்க இருக்கு ஆதாரம்? ரசூலுல்லாஹ் காலத்துல 7 வருஷம் ஓதி கொடுத்து பட்டம் கொடுத்தாங்களா? பாக்கிவின் பட்டம் கொடுத்தாங்களா? ஃபைசானின் பட்டம் கொடுத்தாங்களா? உலவின் பட்டம் கொடுத்தாங்களா? இதெல்லாம் மார்க்கத்துல இருக்குதா? இல்லையே. அப்போ 7வது ஜும்ரா அது இமாம்கள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. 7 ஜும்ரா. இப்ப நம்ம மதரசால 5 ஜும்ரா. பண்பான பெருமக்களே, எல்லாவற்றிற்கும் இமாம்கள் ஒரு காரணம் வைத்திருக்கிறார்கள். இப்ப பொதுவாக நம்ம 3ஆவது ஃபாத்திஹா ஓதுறோம், அது ஏன் 3ன்னு தேர்ந்தெடுத்தோம்? 3வது நாள் ஏன் 3ஆம் ஃபாத்திஹா ஏன் தேர்ந்தெடுத்தோம்? பொதுவாக நீங்க ஹதீஸ்ல பார்த்தா தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுப்புகளை கழுகும் பொழுது 3 தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. 3 முறை வாய்ப்பு பிடித்தார்கள், 3 முறை முகத்தை கழுகினார்கள். ஏன் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கலாம்ல, 4 தடவை கழுவ வேண்டியதானேன்னு ஏன் 3 தேர்ந்தெடுத்தாங்க? ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுகும் பொழுது நாயகம் 3ஐ தேர்ந்தெடுக்கிறார்கள். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை பேசினால் சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆதஹா ஸலாத்தன், அதை 3 தடவை திரும்ப திரும்ப சொல்வார்களாம்.
ஒரு விஷயத்தை பேசினாவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை திரும்ப திரும்ப சொல்வார்கள். ஹதீஸ்ல வருது, மௌத்தா போன வீட்டுல 3 நாட்களுக்கு பேரு துக்கம் அனுஷ்டிக்க கூடாதுன்னு. 3 நாளைக்கு பிறகு துக்கமாக இருக்கக்கூடாது. இது எல்லாத்திலையுமே 3 தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப 3க்கென்று ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கும். இருக்க போய் தான் நாயகம் 3 தடவை ஒரு காரியத்தையும் செய்யறாங்க. அந்த அடிப்படையில 3க்கு ஒரு சிறப்பு இருப்பதின் காரணத்தினால 3ஆவது நாள்ல ஒரு பாத்தியாவது ஒரு சிறப்பு இருக்கட்டும். எப்படி உறுப்புகளை 3 கழுவுறதுல ஒரு சிறப்பு இருக்குது, 4 தடவை கழுக கூடாது. 3ன்னா நாயகம் சொன்ன 3 சுன்னத்து தான். அதுல மட்டும்தான் ஃபாத்தியாலாம் வரக்கூடாது. நான் பிறகு சொல்லுவேன் அது. அப்ப 3க்கென்று ஒரு சிறப்பு இருப்பதின் காரணத்தினால் அந்த 3ல ஒரு ஃபாத்தியா ஓதுங்கன்றாங்க. சரி, இனி அடுத்து 7ஆம் நாள் ஃபாத்தியா ஓதுறமே, ஏன் ஓதுறோம்? தாவூஸ் என்று சொல்லக்கூடிய இமாம்கள் சொல்வார்கள், இன்னல் மௌத்தா, மரணித்தவர்கள். ஏன்னா நம்ம எல்லாம் 3, 7, 40 வருஷ ஃபாத்தியா எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது ஏன்னே நமக்கு தெரியறது இல்லைல்ல. இப்ப தெரிஞ்சுக்குங்க, நம்ம கரெக்டா செய்யறோம், ஆனா ஏன் செய்யறோங்கிறது தெரியல. இப்போது புரிந்து கொள்ளுங்கள். அப்ப 3 அதற்கு அந்த நம்பருக்கென்று ஒரு மகத்துவம் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இனி அடுத்து 7ஆவது ஃபாத்தியா ஏன் ஓதுறோம்? தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், இன்னல் மௌத்தா, மரணித்தவர்கள், யுஃப்தனூன ஃபீ குபூரிஹிம், அவருடைய கபர்களிலே அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். தாவூஸ் சொல்றாங்க, இமாம் சொல்றாங்க, இமாம்கள் சொல்லக்கூடிய செய்தி. இன்னல் மௌத்தா, மரணித்தவர்கள், யுஃப்தனூன ஃபீ குபூரிஹிம், அவருடைய கபர்களில் அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். சபுஅன் சொன்னா 7ஆவது நாள் சோதிக்கப்படுகிறார்களா அல்லது 7 நாட்கள் சோதிக்கப்படுகிறார்களா என்று நமக்கு தெரியல. ஆக மொத்தத்தில் சபுஅன் 7 நாட்கள் அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். எனவே ஃபகானு யுஸ்ஹிப்பூன அன் யுத்இம அன்ஹும் தில்கல் அய்யாம், எனவே அந்த 7 நாட்களில் அல்லது 7ஆவது நாளில் அவங்களுடைய கபருடைய வேதனை குறைவதற்காக வேண்டி ஏழைகளுக்கும் மிஸ்கீன்களுக்கும் உணவளிப்பதை நல்லதாக இமாம்கள் கருதுகிறார்கள். 7ஆம் நாள் ஒரு ஃபாத்திஹா வச்சு ஒரு குர்ஆன் ஷரீஃபை ஓதி ஒரு ஹல்கா ஏற்படுத்தி உணவுகளை கொடுக்கிறோமே, அது இமாம்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் தான். நான் சொல்லக்கூடிய செய்தி துர்ருல் மன்சூர்ல, அதே மாதிரி ஷரஹு சுயூத்தி அலா சுனனி சுக்ரா அப்படிங்கிற கிதாபுகள் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப 7ஆவது நாள் ஃபாத்திஹா ஓதுறோம்னு சொன்னா கபராளிகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த நல்ல காரியங்கள் செய்யப்படுகிறது. அது போக 7க்கென்று நிறைய சிறப்பு இருக்குது. எப்படி 3 சொன்னோமோ அது மாதிரி 7க்கென்று நிறைய சிறப்பு. வானம் 7, பூமி 7, அதே மாதிரி சுஜூத் செய்யக்கூடிய உறுப்புகள் 7, ஃபாத்திஹாவினுடைய ஆயத்து 7, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமா 7 வாசகம். இப்படி 7க்கு நிறைய தனி சிறப்பு இருக்குது. அப்ப 7க்கென்று ஒரு சிறப்பு இருப்பதின் காரணத்தினால் 7ஆம் அன்று அல்லது 7 நாட்கள் மர்ஹூமீன்கள் கபரிலே சோதிக்கப்படுகிறார்கள் என்பதின் காரணத்தினால் நம்ம அந்த தினத்துல ஒரு ஃபாத்திஹா வச்சு ஒரு உணவை கொடுத்து அந்த நன்மைகளை மர்ஹூமீன்களுக்கு நம்ம சேர்க்கிறோம். இது 7க்கு உண்டான ஆதாரம். 40ஆவது நாள் ஃபாத்திஹா ஓதுறோம். 40ஆவது நாள் ஏன் ஓதுறோம்? 40 நீங்க பார்த்தா தெரியும், நபிமார்களுக்கு அல்லாஹ் நபித்துவத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கக்கூடிய வயசே 40 தான் தேர்ந்தெடுக்கிறான். நபிமார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நபித்துவம் என்பதை 40ஆவது வயசை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தௌராத்து கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அழைத்தானே, கரெக்டா 40 நாள் நோன்பு இருந்துட்டு வாங்கன்றான். ஃபஸம்ம மீகாத்து ரப்பிஹி 40 லைலா, 40 நாள் நோன்பு இருந்துட்டு வாங்கன்றான். அங்கேயும் 40 தான். இந்த குழந்தைகள் உருவாகிறாங்கல்ல, தாயினுடைய கருவறைக்குள்ள குழந்தை போய் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சும்ம ஹலக்னல் நுத்ஃபத அலகதன் ஃபஹலக்னல் அலகத முத்கதன் ஃபஹலக்னல் முத்கத இலாமன். இரத்த கட்டி சதை இரத்த கட்டியாகும். சாதாரண இந்திரிய துளி இரத்த கட்டியாகும். இரத்த கட்டி சதை கட்டியாகும் மாறுதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு 40 நாள்ல இந்த ப்ராசஸ் மாறுதான். தாயினுடைய கருவறைக்குள் இந்திரிய துளியாக செல்லக்கூடியது 40 நாளைக்கு பிறகு, 4 மாசத்திற்கு பிறகு, 40 நாள்ல 4 மாசத்திற்கு பிறகு அது மாறுகிறது. 4 மாசத்திற்கு பிறகு இந்திரிய துளி இரத்த கட்டியாகும். அப்புறம் 4 மாசத்திற்கு பிறகு சதை கட்டியாகும். அதுக்கப்புறம் 4 மாசத்திற்கு பிறகு இங்கே 4 கொண்டு வருகிறார். அப்ப
அன்பான பெருமக்களே, 40 அல்லாஹ் தனி அந்தஸ்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்வான், ஹத்தா இதா பலக அஷுத்தஹு 40 சனா, உங்களுக்கு எல்லாம் 40 வயசு ஆகிவிட்டால் ஆல ரப்பி ஔஸிஇனி என்ற துஆவை முதல்ல சொல்றான். எப்போதுமே அல்லாஹ்வோட துஆ கேட்கணும். அல்லாஹ் சூரத்துல் அஹ்காஃப்ல சொல்வான், ஹத்தா இதா பலக 40 சனத்தன், உங்களுக்கு எல்லாம் 40 வயசாகிவிட்டால் கால ரப்பி ஔஸிஇனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ நஅமல ஸாலிஹன் தரல்லாஹு அப்படிங்கிற துஆ ஓதுங்கங்கறான். இங்கே 40 தான் சொல்றான். இப்ப பெரும்பாலான காரியங்களில் அல்லாஹ் 40 கொண்டு வரான். அப்ப 40 ஒரு சிறப்பு இருக்கிறது. அதனால 40வது நாள் ஒரு ஃபாத்தியா ஓதுங்க. அதே மாதிரி அன்பான பெருமக்களை, வருஷ பாத்தியா 6 மாச பாத்தியா நம்ம இடையில ஏற்படுத்தியதா, எப்ப வேணாலும் ஏற்படுத்திக்கலாம். சில ஊர்கள்ல இருக்கு, சில ஊர்கள்ல இருக்காது. இப்ப சொல்லக்கூடிய 3, 7, 40 வருஷம் எல்லா இடங்கள்லயும் இருக்குது. இனி வருஷ பாத்தியா என்ன? கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅதி குபூர ஷுஹதாஇ இந்த ரஅஸில் ஹவுல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதானவர்களை, உஹதில் ஷஹீதானவர்களை ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஜியாரத்து செய்வார்கள். எப்ப வேணாலும் வரலாம் தானே. வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் அவர்கள் வந்து ஷஹீதுகளை ஜியாரத்து செய்வார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ குறிப்பிட்ட ஒரு நாள் என்பது அல்ல, இருந்தாலும் இமாம்கள் 3, 7, 40 வருஷம் என்றவர்கள் ஏற்படுத்தி இருப்பது, அது இமாம்கள் அதற்குரிய காரணங்களை அழகாக நம்ம சொல்லி தந்திருக்கிறார்கள். இதுதான் மர்ஹூமீன்களுக்கு ஓத வேண்டிய முறைகள். இதுல சில மக்களை பார்த்தா அறவே கூடாதுன்னு லிஸ்ட்ல போயிடுவாங்க. அதெல்லாம் மர்ஹூமீன்களுக்கெல்லாம் போய் சேராது, பாத்தியாவும் போய் சேராது. எதுவும் ஓதுனா அவங்க எல்லாம் மர்ஹூமீன்கள் அவங்கவுங்க கட்டைக்கு அவங்கவுங்க தேடிக்கிற வேண்டியதான், அவங்கவுங்க குழிக்கு அவங்கவுங்க தேடிக்கிற வேண்டியதான். இந்த பாத்தியா குரானு இதெல்லாம் அறவே கூடாது. அது வேற டீம், அது நம்ம குரூப் அல்ல. இன்ஷா அல்லாஹ் பிறகு நான் சம்பந்தமா டச் பண்ணுவேன். பெரும்பாலான மக்கள் இதுல கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இந்த இடையில கேள்வி பதில்னு வரும். ஒரு ஆள் கேள்வி கேட்பாரு, ஒரு ஆள் பதில் சொல்வார். குரூப்ல வரும். நான் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா பப்ளிக்கா பேசினால பேர் சொல்ல விரும்பல. இன்ஷா அல்லாஹ் பின்னாடி சம்பந்தமா டீடைல்ஸா நான் பேசுவேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் என்கிட்டயே அதை அனுப்பிச்சு விட்டு இப்படி சொல்றாங்களே என்ன கருத்து அதுன்னு. முதல்ல கேட்கறது யாரு? அவர் கேட்கிறார், ஃபார் எக்ஸாம்பிள், மரணித்தவர்களுக்கு ஃபாத்திஹா ஓதலாமா அப்படின்னு ஒரு ஆள் கேட்டிருப்பார். பதில் போடுறார், இந்த மாதிரி சகோதரர் இவர் மரணித்தவர்களுக்கு ஃபாத்திஹா ஓதலாமா என்று கேட்டு இருக்கிறார். ஆனால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஓதுவதற்குண்டான எந்த ஆதாரமும் இல்லை. எனவே மரணித்தவர்களுக்கு ஃபாத்திஹா ஓதுவது கூடாது, அது அவர்களுக்கு போய் சேராது அப்படின்னு டக்குன்னு பதில போட்டுவார். இதை பார்த்து நம்ம ஆட்கள் கூடாதா, ஃபாத்திஹா ஓத கூடாதா என்று கேட்டாங்க. நான் கேட்டேன், கேட்டவர் யார்? கேள்வி கேட்டவர் யார்? யார்கிட்ட கேட்டிருக்கிறார்? 2 பேருமே வஹாபி. நீ சுன்னத்துல் ஜமாத்து. உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? நீ ஏன் கன்ஃபியூஸ் ஆகுற? ஒரு ஆள் சொல்றாரு பன்னிக்கறி சாப்பிடலாம், தாராளமா பன்றிக்கறி சாப்பிடலாம், அனுமதி இருக்குது அப்படின்னு ஒரு ஆள் வந்து என்கிட்ட கேட்கிறார். பன்னிக்கறி சாப்பிடலாம் ஒரு ஆள் கேட்டாரு, இன்னொரு ஆள் சாப்பிடலான்ட்டாரு. சரிப்பா, யாரு கேட்டா? கேட்டது வந்து முத்துராம. சரி, யார்கிட்ட கேட்டாரு? சிவபெருமான்கிட்ட கேட்டாரு. டேய், நீ முஸ்லீம், உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவங்க மார்க்கத்துல அது கூடும். முத்துராமனுக்கும் சிவபெருமானும் நம்ம கொள்கை அல்ல, நமது மார்க்கம் அல்ல. அவங்க மார்க்கத்துல, அவங்க மதத்துல பன்னிக்கறியும் சாப்பிடலாம், நாய்க்கறியும் சாப்பிடலாம். அதையே நீ ஃபாலோ பண்ற? உனக்கே அங்கேயே டவுட் வருது. உனக்கு ஏப்ப அங்க டவுட் வருது? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம்கிட்ட கேட்டு, ஒரு முஸ்லிம் இன்னொரு ஆலிம்கிட்ட கேட்டு அவரு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா நீ கேட்டு வரலாம். கேட்டது ஒரு காஃபிர், பதில் கொடுத்தது ஒரு காஃபிர். நீ ஒரு முஸ்லிம், உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இப்படி நிறைய கேள்விகள் வரும். அது செய்யலாமா, உடனே கூடாது அப்படின்னு வரும். கேட்டது ஒரு வஹாபி, பதில் கொடுத்தது ஒரு வஹாபி. வஹாபியுடைய கேள்விக்கு வஹாபி பதில் கொடுத்திருக்கிறார். அவங்களுடைய கொள்கையில் அது கரெக்ட். அது வஹாபியுடைய கொள்கை பிரகாரம் மரணித்தவர்களுக்கு ஃபாத்திஹா ஓதுனா போய் சேராது என்பது சரி. எப்படி அவர் போய் சேரும்னு சொல்ல முடியும்? இது நம்ம புரியணும் அன்பான பெருமக்களே. யார் யாரெல்லாம் பேசணும் எல்லாத்தையும் கேட்டுறதா? யார் யார் சொல்றத பூரா கேட்டுற போது சொல்றது யாரு, கேட்கறது யாரு? கேட்கறது ஒரு வஹாபி கேட்கிறாரு. அதுக்கு சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்கள் ஃபாத்திஹா ஓதுறது கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தா நம்ம ஆலோசிக்கலாம். கேட்கிறது வஹாபி,
பதில் கொடுக்கிறது வஹாபி. உனக்கு ஏன் டவுட்டு? உனக்கு ஏன்பா டவுட்? அவங்க அகீதா வேற, அவங்க கொள்கை வேற, அவங்க மார்க்க வேற, அவங்களுடைய குர்ஆன் வேற, அவங்களுடைய ஹதீஸ் வேற, அவங்களுடைய எல்லாமே டோட்டல் வேற. நமக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்புறம் ஏன் நீ குழம்பணும்? சொல்ல புரியுதா? இந்த மாதிரி சில கேள்விகள் எல்லாம் வரும். முதல் கேட்கிறது யாரு, பதில் கொடுக்கிறது யார், அதை முதல்ல புரியுங்கள். இன்ஷா அல்லாஹ் பிறகு நான் உங்களுக்கு தெளிவாக நான் அதை சொல்வேன். பல பேர் என்கிட்ட கேட்கிறான், இந்த கேள்வி பதில இருந்தாலும் செஞ்சு இது கூடுமா கூடாதுன்னு சொல்றாங்களே. நான் சொன்னேன், கேட்கறது யாரு, பதில் சொல்லு. உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க வஹாபியான்னு கேட்டேன். இல்ல நல்லா அவங்க சுன்னத் ஜமாத். அப்புறம் ஏன் வஹாபியோட இதை கேட்கறீங்க? சுன்னத்துல் ஜமாத்னா சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையை கேளுங்க. அவங்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க கொள்கையில அது கூடாது. மௌலிது ஓதுறது கூடாது, மீளாது கூடாது. கரெக்ட் தான், வஹாபிகள்ல கூடாதுதான். அவங்க கூடுன்னு எப்படி சொல்லுவாங்க? சொன்னா அவங்க வஹாபி இல்லையே. சுன்னத்துல் ஜமாத்துல வஹாபியுடைய கேள்விகளுக்கு வஹாபிகள் பதில் சொல்லுகிறார்கள். அது அவங்க கொள்கை பிரகாரம் சரி, நம்ம தப்புன்னு சொல்ல வரல. நமக்கு அது சரியல்ல, நம்ம வேற கொள்கையில இருக்கிறோம். தராதரத்தை பிரிங்க. முதல்ல நம்ம எதுல இருக்கிறேங்கிறது நமக்கு தெரியல. இதான் வந்த வேண. நம்ம என்ன கொள்கையில இருக்கிறோம், என்ன அகீதால இருக்கிறோம், அது நமக்கு தெரியறதில்லை. எவன் சொன்னாலும் கேட்டுக்கிறது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போ மர்ஹூமியன்களுக்கு நன்மைகளை எத்தனை ப்ரூஃப் வேணும்? மர்ஹூமியன்களுக்கு நன்மை ஓதி வைத்தால் அது அவர்களுக்கு போய் சேரும். நான் சொல்ல ஹதீஸ்கள்லாம் நான் கொண்டு போய் காட்டினேன்னு வைங்க, உடனே என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த ஹதீஸ் லைஃப் உடனே அங்க கொண்டு சேர்த்துருவாங்க. அவங்களுடைய கொள்கை அப்படித்தான். நம்ம சஹீஹான ஹதீஸை கொண்டு போய் கொடுத்தாலும் இதுல வரக்கூடிய ஹதீஸ் எல்லாம் பலகீனமானவை. ஹதீஸை கொடுத்து சஹீஹ் ஆக்கிற வேண்டியது தானே. பண்பான பெருமக்களே, அப்ப மர்ஹூமின்களுக்கு குர்ஆனோ அல்லது வேற ஏதோ ஓதுனா போய் சேராது என்பது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை இல்லை. தாராளமாக சேரும் என்பதுதான் நம்முடைய கொள்கை. இந்த ஓதலாம் அப்படின்னு வருது இல்ல, ஓதக்கூடாதுன்னு சொல்றவங்கள விட்டுருங்க, நம்ம அதை பேச வேண்டாம். அவங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி சொன்னேன். இந்த ஓதலாம்னு சொல்றாங்க இல்லையா, இங்கதான் நமக்கு பெரிய தலைவலியே இருக்குது. சில பேர் சொல்றாங்களா, மர்ஹூமின்களுக்கு ஓதலாம், ஆனா வீட்டுக்காரங்க ஓதக்கூடாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்கிட்ட வந்துச்சு. மர்ஹூமின்களுக்கு நம்ம ஓதலாமா? என் அத்தா மூத்தாயிட்டாங்க, என் அம்மா மூத்தாயிட்டாங்க, நான் ஓதலாமா? உன் அத்தா அம்மாவுக்கு நீ ஓதாம மூணாவது ஆளா ஓதுவாரு? இல்ல வீட்டுல உள்ளவங்க ஓதக்கூடாதுன்னு சொல்றாங்க. யாரு சொன்னா? ஓதுறம்மா சொன்னாங்க. அவங்க சொல்லதான் செய்வாங்க. இப்ப நீங்க ஓதுனா அவங்க பிசினஸ் பாதிக்காது. கரெக்டு தான், அவங்க சொல்லதான் செய்வாங்க. நீங்க ஓதுனா அவங்களுக்கு என்ன வேலை? ஓதுறம்மா கரெக்டா தான் சொல்லி இருக்கிறாங்க. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஓதக்கூடாது, 40 நாளோ அல்லது 1 வருஷத்துக்கோ என்னங்கிறது தெரியல. இப்படி ஒரு கொள்கை. வீட்டுல உள்ளவங்க மர்ஹூமின்களுக்கு ஓதக்கூடாது, வெளியில இருந்து ஆள் வச்சு காசு கொடுத்துதான் ஓதணும். இது ஒண்ணு. 2வது, மர்ஹூமின்களுக்கு எப்ப வேணாலும் ஓதலாம். 3, 7, 40 வருஷமோ எப்ப வேணாலும் ஓதலாம். சில மக்கள் அதுல தான் ஓதி ஆகணும். 3க்கு பதிலா 2ல ஓதுனா எல்லாம் ரிஜெக்டட் பண்ணிடுவான். நாளைக்கு தானே 3, இன்னைக்கு 2 தானே ஆச்சு, போ நாளைக்கு வா அப்படின்னு திருப்பி விட்டுருவான். அல்லது 3க்கு பதிலா 4ல ஓதி இருந்தால், நேத்து வர வேண்டியிருந்தா இவ்வளவு லேட்டா வந்திருக்குது போ அப்படிங்கிற மாதிரி சிலர்கள் கற்பனைகள்ல விளங்கி வச்சிருக்கிறார். ஒரு விஷயத்த புரியணும். இமாம்கள் 3ல ஓத சொல்லி இருக்கிறாங்க, 40 ஓத சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான காரணங்களும் இருக்குது. மோஸ்ட்லி அந்த நாள்ல வச்சிட வேண்டியதுதான். 3, 40, 7 வருஷம் அந்த நாள்ல வைக்க வேண்டியதுதான். ஏன்னா இமாம்கள் அதற்குண்டு அழகான காரணங்களை சொல்றாங்க. ஆனா வைக்க முடியாத சூழ்நிலை வரும் பொழுது, வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி வந்துச்சு என்று கேட்டாங்க. அதுக்கு 7 வைக்கிறோம், வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. 6ல வை, 8ல வை, 9ல வை, அப்படி கிடையாது. இமாம்கள் சொன்னது 3, 7, 40 வருஷம் பாத்தியா, அது கொண்டு ஒரு மகத்துவம் இருக்குது. நம்ம அந்த நாளை பிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியதுதான். இன்கேஸ் அந்த நாள்ல வைக்க முடியவில்லை என்றால் நேரத்தை மாத்தி வைக்கிறத, நாளை மாத்தி வைக்கிறதுல தவறே கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்கள், இது மாதிரி நிறைய செய்திகள் எவ்வளவுதான் சொல்றதுன்னு தெரியல. நிறைய சடங்குகள் நிறைய உருவாயிடுச்சு. சில வீடுகள்ல நைட்ல போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, ஒரு வீட்டுல காசு தர வேண்டியது, ஜீனா போய் கேட்டேன், நைட்ல எல்லாம் தரமாட்டேன், பகல்ல வாங்கன்னுட்டாங்க. சில பேருடைய கல்ச்சர். சில மக்கள் வீடு கட்டுறதுக்கு வாஸ்து பாக்குறது, இந்த பக்கம் ஜன்னல் இருந்தா நிறைய காசு கொட்டும், இந்த பக்கம் கதவு இருந்தா, நிலம் இருந்தா, வாஸ்து பார்க்கக்கூடிய மக்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. மேஸ்திரிட்ட என்ன கேட்கணும்,
மேஸ்திரிட்ட என்ன கேட்கணும், இந்த கம்பி தரமானதா அல்லது வேற கம்பி போடலாமா, இந்த கதவு தரமானதா வேற கதவு போடலாமா, அப்படி வேண்டாம் கேளுங்க. இந்த பக்கம் வச்சா பறக்கத்து வருமானா, மேஸ்திரிக்கும் பறக்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவங்க கல்ச்சர்ல வாஸ்துங்கிறது இருக்குது, நமக்கு ஒரு வாஸ்துவும் கிடையாது, சாஸ்துவும் கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் கெட்டி கொள்ளுங்கள். திறக்கும் பொழுது இமாம் சுதைசிய கூட்ட வீட்டை திறங்க. அந்த வீட்டுல தொழுகை இல்லைன்னா பறக்கத்து கிடையாது, அவ்வளவுதான். அந்த வீட்டுல தொழுகை இல்ல, இபாதத்து இல்ல, நீங்க எவ்வளவு வாஸ்து பிரகாரம் கேட்டாலும் சரி தருத்திரியம் தான் அது. நீங்க ஒரு வாஸ்துவும் பார்க்கல. எப்படி வீட்டை கெட்டணும், எந்த பக்கம் ஜன்னலை வச்சா பாங்கு சத்தம் காதுல கேட்கும். மெயினா வீட்டுல பாக்குறது டாய்லெட்டை கிபலாவை முன்னோக்கி பின்னோக்கி இப்படிதான் பார்க்கணுமே தவிர, ஜன்னலை இந்த பக்கம் வச்சா பறக்கத்து, கதவை இந்த பக்கம். இன்னைக்கு மேஸ்திரி சொல்லக்கூடியவர்களையும் நம்ம மக்கள் கேட்கிறாங்கன்னா ஈமான் அவனுடைய என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு காபிர் சொல்றதை நீ கேட்கிறாய் என்றால் அதை விட உன் ஈமானுக்கு தராதரமே இல்லை, தராதரமே இல்லை. அன்பான பெருமக்கள், இதெல்லாம் மாற்றாவுடைய கலாச்சாரம். அன்னைக்கு கூட சைபத்தில் ஏற்பட்ட ஒரு ஆள் கேட்கிறாங்க, கணவன் மௌத்தா போனதற்கு பிறகு மனைவி கணவனுடைய காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்கிறாங்க. நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சு இருக்கும் பொழுது பூரா படாத பாடுபடுத்திக்கிட்டு அவர் மௌத்தா போனதுக்கு பிறகு காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்கறது, இப்படி கேட்கலாமான்னு என்கிட்ட கேட்கறாங்க. சொல்றாங்க, கணவனுடைய காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. நான் வாழ்ற காலகட்டத்தில் நிறைய தப்பு பண்ணிட்டேன், எதா இருந்தா மன்னிச்சுக்கணும். அவனே அவர் மௌத்தா போயிட்டான், உயிரோடு இருந்தா செவுல எடுத்திருப்பான். உயிரோடு இருக்கும் பொழுது படாத பாடெல்லாம் படுத்தி கொடுத்து அவர் போய் சேர்ந்தது கூட காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்கிறது. எந்த கலாச்சாரம் இது? யாருடைய கலாச்சாரம்? அன்பான பெருமக்களை, நிக்காஹுடைய விஷயத்துல நல்ல நாள் பார்க்கிறது, ராசியான நாள் பார்க்கிறது, மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் பேர் பொருத்தம் பார்க்கிறது, இதெல்லாம் இன்றும் நம் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. யாருடைய கலாச்சாரம், யாருடைய கொள்கைகள் நம்முடைய மார்க்கத்தில் புகுத்தப்பட்டு இருக்கிறது? அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. இன்னும் சில பேர் அப்ப நம்ம ஊர்ல இல்ல, நான் சொல்லக்கூடிய செய்தி நம்ம ஊர்ல கிடையாது. புது மாப்பிள்ள கையில மோதிரத்தை போட்டு வருவான் தங்கத்துல, நம்ம ஊர்ல இல்ல. அல்லாஹ்வுடைய கிருபையினால் வெளியூர் கல்யாணமா இருந்தா பார்க்கலாம், கழுத்துல ஒரு செயின் கிடக்கும், கையில ஒரு மோதிரம் கிடக்கும். கேட்டா மாமியார் வீட்டுல போட்டாங்களே, ஏன் மாமியார் வீட்டுல போட்டா ஹராம் ஹலாலா மாறிடுமா? ஹராம் ஹராம் தான். அது நிக்காக இருந்தாலும் சரி, நீ கபருக்கு போனாலும் சரி, ஹராம் ஹலாலாக ஆக. பல பேருடைய மஜ்லிஸ்லயே கலத்த சொல்லி இருக்கிறோம். நிர்வாகத்தினுடைய ஸ்ட்ரிக்ட்லி ஆர்டர், நிர்வாகம் நமக்கு போட்ட ஆர்டர், நிக்காக மஜ்லிஸ்ல எந்த மணமகனாவது கையில தங்கத்தை அணிஞ்சிருந்தா கலட்டிருங்க, இல்லைன்னா ஓதாதீங்க. நமக்கு அவங்க ஸ்ட்ராங்கா போட்டு கொடுத்தாங்க. எத்தனை பேருடைய நிக்காக நம்ம கலட்டியிருக்கோம், கலட்டிருந்தேன், அவ்வளவுதான். மாமியார் வீட்டுல போட்டாங்க, ஏன் மாமியார் போட்ட ஜாயிஸா? மார்க்கம் தெரியல. அன்பான பெருமக்கள், அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த தலாக்குடைய விஷயம். தலாக்குடைய விஷயம் என்ன? முத்தலாக், 3 தலாக்கு சொன்னாதான் ஒரு தலாக்கு நிகழ்வுன்னு பல பேர் வழங்கி வச்சிருக்கிறான். மார்க்கம் 3 தலாக் கொடுத்திருக்கு. மார்க்கம் 3 தலாக் என்ன? உனக்கு மனைவி பிடிக்கலையா, ஒரு தலாக்க விடு. விட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா இதா ஸ்டார்ட் ஆயிரும். சில பேர் 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் கேட்டார் என்கிட்ட வந்து, 3 தலாக்கு, கணவன் 2 தலாக்கு கொடுத்துட்டாரு, 3வது ஒரு தலாக்குக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 3 தலாக்கு கொடுத்த பிறகுதான் இதா ஸ்டார்ட் ஆகும். இல்ல, இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் விளங்கி வச்சிருக்கிறாங்க, 3 தலாக்கு கொடுத்தாதான் தலாக்கே நிகழும். இல்லை, ஒரு தலாக்கு கொடுத்தாவே, நான் உன்னை தலாக்கு விட்டுட்டேன்னா முடிஞ்சு போச்சு, அடுத்த செகண்ட்லயே தலாக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் எதுக்கு அல்லாஹ் 3 தலாக்கு வச்சிருக்கிறான்? கவனம் செலுத்த வேண்டும். ஒரு தலாக்கு விடுறார், கணவன் மனைவிக்கு மத்தியில, பிறகு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆரம்பத்துல ஏதோ பிரச்சனை, தலாக்கு விட்டுட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு பிறகு மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கம் சொல்லுது, நீ திருப்பி வாழ நினைத்தாலும் வாழலாம். எவ்வளவு அழகான மார்க்கம், எப்படி சொதப்பி வச்சிருக்கிற மார்க்கத்தை. தலாக்கு விட்டதற்கு பிறகு திருப்பி அந்த பெண்ணு அதே கணவனோடு வாழ்வதற்கு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். மனசு மாறி சேர்ந்தவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 2வது திருப்பி சேர்றியா, திருப்பி பிரச்சனையா, விடுறா 2வது தலாக்கு, 2வது தலாக்கு விடலாம். திருப்பியும் அந்த பெண்மணி மனம் மாறி, கணவன் மனம் மாறி திருப்பி நம்ம சேரலாம். மார்க்க வாய்ப்பு அளிக்குது, திருப்பியும் சேர்ந்துடலாம். இனி அடுத்து திருப்பியும் சேர்ந்ததற்கு பிறகு 3வது தலாக்கு விடப்பட்டால் இனி சேர்றது கஷ்டம். இனி சேர்றது கஷ்டம். 3 தலாக்கு விடப்பட்டால்
அதற்கு பிறகு அவ்வா இதா இருந்து முடிச்சு திருப்பி அதே பெண்ணை இவன் கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சா அவன் வேற ஒருத்தனை கல்யாணம் முடிச்சு அவனோட வாழ்ந்து அவன் தலாக்கு விட்டு அவன் இதா இருந்து அதுக்கு பிறகுதான் மனவனுக்கு சொந்தமாக ஆகுவான். இதுதான் ப்ரொசீஜர். மார்க்கம் சொல்லக்கூடிய அழகான வழிமுறை இதுதான். இன்னைக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்க, 3 தலாக்கு விட்டாதான் தலாக்கே நிகழும், 3 தலாக்கு விட்டாதான் இதா இருக்கணும். அவன் அதுக்கு திருப்பி சேரவே முடியாது. 3 தலாக்கு விட்டால் திருப்பி 2வது சேரவே முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பான. இதெல்லாம் மார்க்கத்தில் நிறைய எக்ஸ்ட்ராவா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அன்பான பெருமக்களே, இப்படி பல செய்திகளை நாம் சொல்லி இருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் இமாம்கள்ட்ட கேளுங்க. கேட்காத வர உங்க பொறுப்பு. கேட்டுட்டீங்கன்னா உங்க கடமை நீங்க கேளுங்கள், கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி கறி கடைக்குன்னு உங்களுக்கு கறிக்குன்னு ஒரு ஆள் வச்சிருக்கிறிய, மளிகைக்குன்னு ஒரு கடை வச்சிருக்கிறிய, நகை எடுக்கிறதுக்குன்னு ஒரு கடை வச்சிருக்கிறிய, இந்த மாதிரி துணி எடுக்கிறதுக்குன்னு ஒரு கடை வச்சிருக்கிறிய, மார்க்கத்துக்குன்னு ஒரு இமாம கையில வைங்க. குடும்பத்துக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஒரு அசரத்தை கையில வச்சுக்கிங்க. மார்க்க சந்தேகங்கள் வரும் பொழுது கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள், கேட்டு தெளிவு பெறுங்கள். அன்பான பெருமக்கள், நம்முடைய கடமை சொல்வது நம்முடைய கடமை. நாம் சொல்லிவிட்டோம். சொல்லாத வரை நாங்கள் குற்றவாளி, சொன்னதற்கு பிறகு நாங்க நிரபராதி. அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்க மாட்டோம். அதை ஃபாலோ பண்றது ஃபாலோ பண்ணாம இருக்கிறது உங்க கடமை. சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கடைபிடியுங்கள். என்னுடைய வேலையை அதுதானே, இமாம்களுடைய வேலை அதுதானே. சொல்றதை நீங்கள் கேளுங்கள். இன்னைக்கு இமாம்கள் ஃபாத்தியா ஓதுறதுக்கும் மௌலிது ஓதுறதுக்கும் மூனா ஃபாத்தியா ஓதுறதுக்கும் ஸலவாத்து நாரியா ஓதுறதுக்கு தான் இமாம்கள் யூஸ் ஆகிறாங்க. மசாயில்களுக்கு எங்க யூஸ் ஆகிறாங்க? மசாயில்களை கேளுங்கள். மார்க்க சட்டங்களை இமாம்களிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். இவர் சொல்லி நம்ம என்ன கேட்கறது அப்படின்னா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. அல்லாஹ் சொல்ற மாதிரி உமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எங்க கடமை எத்தி வைக்கிற கடமை மட்டும்தான். இப்போ இதா இருக்கிறது, மௌத்தான உடனே இதா ஆரம்பிக்குது நம்ம சொல்றோம். இல்ல நாங்க 7ல தான் இருங்க, இருக்காம போங்க. நீ 7ல இருந்தா என்ன 14ல, எங்க கடமை சொல்வது. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி புதுசு அல்ல. இதா எப்ப ஸ்டார்ட் ஆகுது, கணவன் எப்ப மௌத்தாகிறானோ அடுத்த செகண்டே ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது நீங்க நினைக்கலாம் அதற்கு புதுசா சொல்லி இருக்கிறாங்க. இல்ல, 2000ல புக்கு வெளியிடப்பட்டிருக்குது. தமிழ்நாடு ஜமாத் உலமா, நம்ம ஜமாத் உலமா கூத்தாநல்லூர் 2000ல வெளியிட்டு இருக்கிறாங்க. மௌலவி எஸ்கேஎம் ஜாபருதீன் உலவி, எஸ்கேஎம் ஜாபருதீன் ஹசரத் அவர்கள் தெளிவா எழுதியிருக்கிறாங்க. 7ஆம் நாள்ல இதாங்கிறதுலாம் சுத்தமா கிடையாது எழுதியிருக்கிறாங்க. இப்படியும் சொல்றாங்க, வீடு வீடாக எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது எழுதியிருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்னு நினைச்சேன். ஒரு ஆள் புத்தகத்தையும் கொடுத்துட்டு போறாரு. ஹசரத் ஆல்ரெடி இது 2000ல எழுதப்பட்டு எல்லாருடைய வீடுகளுக்கும் டோர் டெலிவரி செய்யப்பட்டிருக்கு. அமல் செய்யலன்னா என்ன செய்ய? இமாம்களுடைய கடமை சொல்றது மட்டும்தான் கடமை, அதை ஃபாலோ பண்றது உங்க கையில இருக்குது. போன வாரம் பேசின செய்தியை கேட்டுட்டு ஒரு ஆள் என்ற சொல்றாங்க, ஹசரத் நீங்க சொன்ன செய்தி எங்களுக்கு புதுசா இருக்குது. பொதுவாகவே 7ல தான் நாங்க இதா இருக்கிறோம், அதான் வழக்கம். இந்த மௌத்தான உடனே இதா இருக்கிறது வஹாபிகள் தான் இருக்கிறாங்க, அதுதான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மௌத்தான உடனே இதா இருப்பது வஹாபிகளுடைய கொள்கை. பரவாயில்ல, வஹாபிகளுக்கு மாற்றமா இருக்குன்னுங்கிற கொள்கையில இருக்கிறாங்க, அது வரை சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா சட்டம் தப்பு. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர்களுக்கு 7ல் இருந்து தான் ஸ்டார்ட் அப்படின்னு தான் நாங்க விளங்கி வச்சோம் என்பதாக சொல்கிறார்கள். இப்படி மக்களுக்கு ரீச் ஆகல அல்லது அவங்க கவனம் செலுத்த இல்லையான்னு தெரியல. நம்ம கடமை, நம்ம சொல்லக்கூடிய செய்தியை நம்ம சொல்லிட்டோம். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்துல நான் பேசுவேன். இப்ப எதா இருந்தாலும், மார்க்க சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் இமாம்கள்ட்ட கேட்கணும், ஆலிம்கள்ட்ட கேட்கணும்னு சொன்னோம். இல்ல, எந்த ஆலிம்கிட்ட கேட்கறது? எந்த ஆலிம்கிட்ட கேட்கறது? எந்த இமாம்கள்ட்ட கேட்கறது? ரொம்ப முக்கியமான தகவல் அது, ரொம்ப முக்கியமான தகவல். மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சுயமாக நம்ம சொல்லக்கூடாது. அவன் சொல்றான் இவன் சொல்றான் கேட்டு நம்ம செய்யக்கூடாது. மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது உடையவர்கள்ட்ட, இமாம்கள்ட்ட, உலமாக்கள்ட்ட, ஆலிம்கள்ட்ட கேட்டு தெரியணும் நம்ம சொல்லியிருக்கிறோம். எந்த ஆலிம்கிட்ட கேட்கணும்? என்ன புதுசா இருக்கு? எல்லா ஆலிம்கிட்டையும் கேட்க வேண்டியது, அதுலயும் வித்தியாசம் இருக்குதா? வித்தியாசம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் யார்கிட்ட கேட்கணும் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் தனி தலைப்பாக ரொம்ப முக்கியமான பேசப்பட வேண்டிய ஒரு செய்தியும். ஏன்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்லலைன்னு சொன்னா என்னுடைய பயான் பரிபூர்ணமாக இருக்காது. ஆலிம்கிட்ட கேட்கணும்ட்டோம்,
எந்த ஆலிம்கிட்ட எதை கேட்கணும், யார்கிட்ட எதை கேட்கறது. மார்க்கத்தை பொறுத்தவரை அகாயித் என்று சொல்லக்கூடிய கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அமால் என்று சொல்லக்கூடிய அமல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, ஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. யார் யார்கிட்ட எதை கேட்கணும் அதை நம்ம தெரியும். இல்லைன்னு சொன்னா அதுவும் நமக்கு தலைவலிதான். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சரியான மார்க்கத்தை விளங்கி பின்பற்றுவதற்கு அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்